கவனிக்காம இருக்குமா இருக்க முடியுமா முடியாதா? முடியும். காலையில இருந்து சார் யாருக்குமே பேச முடியாது சார். காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் நான் பேசாம கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா காலையில இருந்து நைட் வரைக்கும் கவனிக்காம இருக்க முடியுமா முடியாதா? சத்தியமா முடியாது. இதுதான் உண்மை. ஏன்? மௌன விரதம் சொல்லி விரதம் கூட இருந்துடலாம், என்ன பண்ண பேசாம இருந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்ற விஷயத்த கவனிக்காம உள்வாங்காம கவனிக்காம இன்னைக்கு ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. இருக்குமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு ரூபத்துல காலையில எந்திரிக்கலாமா வேண்டாமா? மனசுக்குள்ள ஒரு புத்தி ஓடுதா? மனசுக்குள்ள ஓடுதா இல்லையா? 5 மணிக்கு எந்திரிக்கலாமா வேண்டாமா? 6 மணிக்கு எந்திரிக்குமா வேண்டாமா? எந்திரிச்சு சொன்னோம் இப்பயே பல் தேய்க்கணுமா வேண்டாமா? குளிப்போமா குளிக்க வேண்டாமா? மைண்ட்ல ஓடுதா இல்லையா? ஓடுதா இல்லையா? ஓகே, வெரி குட். ட்ரெஸ் பண்ணுவோமா வேண்டாமா? ஏன் நார்மல் ட்ரெஸ் போட்டு போவோமா வேண்டாமா? லேட்டா போனா என்ன? லேட்டா போகக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம நினைச்சிடும் மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கா, ஓடுதா இல்லையா? இங்கே நம்ம இப்போ பேசினா கூட உங்கள் மைண்டுக்குள்ள எண்ணங்கள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். கவனிக்கலாமா வேண்டாமா, செய்வோமா வேண்டாமா, நிறைய தாட்ஸ் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இருக்குதா இல்லையா? இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த லிசனிங், கவனிக்கலாமாங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் சில விஷயங்கள் பார்ப்போம். காலையில எந்திரிச்சோடனே பொதுவா பயங்க எந்த வலது கை காமிக்கிறீங்களா இடது கால் விடுவீங்களா? இடது கால். இடது காலுக்கு வலது காலை காட்டுறேன், இடது காலுக்கு வலது காலை தானே காட்டுறேன். என்ன சொன்னேன்? இடது கால் ஒரு வேட்சை காட்டினது வலது கால். உண்மையா இல்லையா? ஓகே, இப்ப நீ கவனிச்சு பண்ணியா கவனிக்காம பண்ணியா? கவனிக்காம இருக்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கலாம். இங்க எத்தனை கதவு இருக்கு? 4 கதவு. ஆக்சுவலி இந்த இடத்துல அந்த இதோட இருக்கா பிளாக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தா 3 கதவு. இந்த மொத்த பில்டிங் பார்த்தா 4 கதவு. இருக்கா இல்லையா? இது நம்ம உட்கார்ந்தோம்னா முதல்ல கவனிச்சுமா கவனிக்கலையா? கவனிச்சுங்களா? கவனிச்சீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிருப்பீங்க.